அம்பலாந்தோட்டை மாமண்டல தெற்கு போகுடுயா பகுதியில் நபரொருவர் கொல்லப்பட்டமை மற்றும் மற்றொருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலை துண்டிக்கப்பட்டு மாமண்டல சந்தையில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்து சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அம்பலாந்தோட்டை அலேகொட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் போது சந்தேக நபராக கைது செய்யப்பட்டவர் ஆவார். இது தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பிணையில் வெளிவந்திருந்தார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளிமண்டல தொகுதி அடுத்த சில நாட்களில் வடக்கு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் விளைவாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலைமை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள பல உள்வீதிகளில் மற்றும் பிரதான வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆர்மர் வீதி, ஓருதாவத்தை மற்றும் பேஸ்லைன் வீதியின் சில பகுதிகளில் வேகம் குறைந்து காணப்படுகின்றது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியில் நிலச்சரிவு அபாயம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வட்டவளை பகுதியிலும் மண்சரிவு காரணமாக வீதிகள் தடைப்பட்டுள்ளன. கனமழையின் காரணமாக இந்த பாதையின் சில இடங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் போக்குவரத்து மந்தகதியில் உள்ளது. ரயில் பாதைகளில் நீர் தேங்குதல் அல்லது மரங்கள் வீழ்தல் காரணமாக சில சேவைகள் தாமதமாகலாம். பயணம் செய்வோர் அதிக மழை காரணமாக வாகனத்தின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு வேகத்தை குறைத்து பயணிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். களனி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அதன் கரையோரங்களில் உள்ள மக்கள் மற்றும் கொழும்பின் தாழ்நில குடியிருப்புகளில் வசிப்போர் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாடில் உள்ள 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 10 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான்பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் HMBSD ஹேரத் தெரிவித்துள்ளார். காலி தங்கெதிர டிக்சன் சந்தி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நேற்று காலை 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காரொன்றில் வந்த இனந்தெரியாத நபரொருவர் குறித்த நபரை இலக்காக கொண்டு துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தெனியாய கல்வி மண்டலத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவியதன் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் இன்று 13ஆம் தேதி புதன்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வி செயலாளர் நிஷான் பத்ரன தெரிவித்துள்ளார். முதலில் மே 12 அன்று பாடசாலைகளை திறக்க திட்டமிட்டிருந்தாலும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறைவு செய்த பிறகு 13ஆம் தேதி முதல் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பல பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. பதுளை, களத்துறை, குருநாகல், மாத்தளை, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி இந்த மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்டஈட்டு தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக இதனை தெரிவித்துள்ளார். வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உவதியாக உள்ளமை போன்ற காரணங்களால் QR முறைமையை தொடர்வதாகவும் எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 42 அதி அபாய வலயங்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 14 மரணங்களும் சம்பவித்துள்ளன. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் விஜய் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறும் கலாசாரம் மற்றும் வர்த்தக ரீதியான ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். ஜனாதிபதியின் இந்த வாழ்த்து செய்திக்கு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர் விஜய், இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் என தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ஹஹீஷ் ரக போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளையும் வரும் 26ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றிருந்த 22 பிக்குகள் நாட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளிலிருந்து 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹஹீஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளை நகர பகுதிகள் கடும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த மழையினால் பண்டாரவளை தர்ம விஜயமாவத்தை பகுதியில் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் 2 அடி உயரத்திற்கு நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதுடன் பாதசாரிகள் மற்றும் வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா அனர்த்த நிலைமையினால் வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதற்காக தேவையான காணிகளை விடுவிக்கும் செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து பிரதேச செயலக மட்டத்தில் கேட்டறிந்த ஜனாதிபதி எழுந்துள்ள சிக்கல்களை தீர்த்து அந்த பணிகளை விரைவாக நிறைவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.